இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஹாஜின் கோவத்துல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பன்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போக அவன் கையில வச்சிட்டு இருக்க வாட்டர் பாட்டில இவன் மேல வீசிட்டு அவன் டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த நிமிஷத்துல வேகமா போய் அவனுடைய காலை தட்டி விட்டுறான். இத பார்த்த மத்தவங்களும் எப்படி ஹாஜின் கீழே விழுந்தாரு, ஒருவேளை அவருடைய கால் ட்விஸ்டா இருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருக்க இதே நேரத்துல ஹேனாவும் இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பயந்துட்டே இருக்க இதை இங்கேயே நிறுத்திக்கலான்னு கிம் அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோவும் ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோக்கும் அந்த கிம்முக்கும் இருக்கிற அந்த லெவல் டிஃபரன்ஸ்னால நம்ம ஹீரோவால அவனோட இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இவன் லெவல் 20க்கு மேல இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம்ம பார்த்து எனக்கு தெரியாது அவன் அவனுடைய பாட்டியையும் கூட்டிட்டு வருவான்னு. பதிலுக்கு அந்த கிம்மும் என்னதான் இவன் பிரச்சனையே கொடுத்தாலுமே ஒரு சில விஷயத்துல இவன் யூஸ்ஃபுல்லா இருப்பான். உடனே ஹீரோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாவா, ஏன்னா இவன் வந்துட்டு கொரியன் ஜின்ஸங்க சைனாக்கு சப்ளை பண்றதுனாலயா அப்படின்னு கேக்குறப்போ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் எப்படி தெரியும்னு கேக்குறதுக்கு பதிலா அதோடைய சைடு எஃபெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம்மும் அவனுடைய லெவல் 3 பிளாக் அவுட் பேரியரை ஆக்டிவேட் பண்றான். இதனால அவங்க ரெண்டு பேரையும் சுத்தி ஒரு பேரியர் வந்துட நம்ம ஹீரோவும் கிம் கிட்ட டீல் பேச, சரி நீ என்ன சொல்ல வரனா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பதிலா 10 மோனோபாலிஸ்ட் பண்ண தஞ்சனை உனக்கு கொடுக்கணும். பட் உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுங்கிறது நாங்க எப்படி நம்புறது? அந்த கொரியன் ஜின்ஸங்க யாராச்சும் இன்டேக் பண்ணிட்டா அவங்களுடைய ஸ்டாமினாவும் மேஜிக் பவரும் உடனே ரெக்கவர் ஆயிடும். ஆனா அதை ராவா சாப்பிட்டோம்னா மேஜிக் பவர் பாய்சனிங் சொல்லிட்டு ஒரு சைடு எஃபெக்டும் இருக்கு. ஆனா இதை கியூர் பண்றதுக்கு 3 ஐட்டம்ஸ் தேவைப்படும். கராசியன் எக்ஸ்ட்ராக்ட், மூன் லைட் ஸ்டோன், அதுக்கப்புறம் கடைசியா மேண்ட்ராகுரா ரூட். அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அது எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும். வெல், இப்பயாச்சும் என்ன நீ நம்புறியா? நாங்க எங்களுடைய ரிசர்ச் டீம் மூலியமா கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே இவன் சொன்னதோட மேட்ச் ஆகுது. யாரா இருப்பான் இவன்? சரி சொல்லு, டீல் போட்டுக்கலாமா? இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இன்கேஸ் இது நீ ப்ளே பண்ற ஒரு போர் ட்ரிக்கா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நீ தயாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலுமே இவன் அதுக்காக கேக்குற விலை ரொம்பவே அதிகம். சோ அவனுக்கான லைனை நான் இங்கேயே போடுறேன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய டேகரை வச்சு அந்த ஸ்வாட வெட்டிட, நீ உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, இங்க ஆஃபரை கொடுக்கறது நான், நீ இல்ல. இதே நேரத்துல அந்த பேரியருக்கு வெளியில டாமிங்கும் யுவான்வாவும் அங்க இருக்க மத்த காட்ச அடிச்சு போட்டுட இங்க இருக்க யாருக்கும் உயிரோட போக ஆசை இல்லையான்னு கேக்குறா. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த பேரியர்ல இருந்து வெளியில வரான். அமைதியா இரு யுவான்வா. கேங் சொல்லுங்க, உங்களை யாராச்சும் ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த பேரியருக்குள்ள இழுத்துட்டு போனாங்களா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இங்க இருக்க எல்லாருமே வைப் பண்ணிடுறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். கிம் நில்லுங்க, அவங்கள அப்படியே விட போறீங்களா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அங்க இருக்க எல்லாருமே ஆல் அவுட் பண்ணிடுறேன். உடனே கிம்மும் அவனுடைய கழுத்தை பிடிச்சு தூக்கி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் இல்ல, உன்னாலலாம் அவனை ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீயே முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ண அந்த முடிவுக்கு உன்னை வருத்தப்பட வைப்பேன், புரிஞ்சுதா? பதிலுக்கு அவனும் புரியுதுன்னு சொல்றான். அந்த பேரியருக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு? என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிரியா பார்க்க ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட காப்பி கண்டிஷன் கம்ப்ளீட் ஆனதுனால இவங்கிட்ட இருக்க ஸ்கில்ல ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோவால இப்ப காப்பி பண்ண முடியும். காப்பி பண்ற ஸ்கில் வந்துட்டு ஸ்வாலோ பிரீத்திங் சொல்லக்கூடிய ஒரு டி ரேங்க் ஸ்கில். இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவால சுவாசிக்கிற திறனையும் இதய துடிப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி நான் போய் டெஸ்ட் எடுக்கிறேன்னு ஹீரோவும் கிளம்பிட உள்ள போய் பார்த்தா அந்த லீடர் போர்டுல இவ கூட இருந்த அந்த ஹேனா அவதான் டாப் பிளேயரா இருக்கா. இதை பார்த்த ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இவெல்லாம் டாப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, மேபி டெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த ஜின்ஸங்க யூஸ் பண்ணிருப்பா. அங்கிருந்து அடுத்தவங்க வாங்கன்னு கூப்பிட நம்ம ஹீரோவும் உள்ள போறான். டெஸ்ட் ரொம்பவே சிம்பிள். உனக்கு எதிர்க்க இருக்க அந்த ஸ்டோனை நீ ஸ்ட்ரைக் பண்ணணும். நீ எந்த ஆயுதத்தை வேணா யூஸ் பண்ணலாம், இல்ல உன்னுடைய எபிலிட்டியை கூட யூஸ் பண்ணலாம். நீ அந்த மேஜிக் ஸ்டோனை ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் அதை மெஷர் பண்ணி உன்னுடைய கிரேடை நான் சொல்லுவேன். என்னது, நீ வெறும் டேகரை யூஸ் பண்ண போறியா? இதுவே எனக்கு போதுமானது. சரி நீ ரெடி ஆயிட்டனா சொல்லு, ஸ்டார்ட் பண்ணலாம். ஹே ஜினேக், அது மிட் கிரேட் மேஜிக் ஸ்டோன். பிகினர்ஸ்னால அந்த மிட் கிரேட் ஸ்டோனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க ஏன் முன்னாடி இருக்க இந்த லோவர் கிரேட் மேஜிக் ஸ்டோனை அட்டாக் பண்ண. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய ரிஃப்ட் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த லேபரியத்துல 30 டேஸ் சஃபர் ஆனதுக்கு பலன் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் ஸ்டோனை ரெண்டா வெட்டிடுறான். இங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவரும் அன்பிலீவபிள், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த மேஜிக் ஸ்டோன் மேல ஸ்கிராச் போட முடியாம டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. மிட் லெவல்ல இருக்க ஒரு மேஜிக் ஸ்டோனை 2 பீஸா கட் பண்ணிருக்கான். சரி அந்த மெஷர்மெண்ட்டை செக் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோடைய ரேங்க் அதுல எஸ்ன்னு வருது. உடனே இதை பார்த்து அவரும் நீங்க இங்கேயே இருங்க, இதை நான் என்னுடைய சுப்பீரியர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ரிப்போர்ட்
ரிப்போர்ட்ட 1 வீக் போஸ்ட்போன் பண்றீங்களா? அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ட நீங்க எங்க ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. பதிலுக்கு அவனும், ஆனா அது எப்படி என்னால முடியும்? அப்படின்னு சொல்ல, லைஃப்ல நெறைய விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தூரத்துல இருக்க சட்டதிட்டத்த விடவும், பக்கத்துல இருக்க கத்திய பார்த்து தான் நம்ம பயப்படணுமா. இத பார்த்து பயந்த அவனும் ஓகே சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வெளியில போயிட, ஓ நீ இங்க தான் இருக்கியா ஆனா? நீங்க கேட்டத உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே சீக்கிரமா கொண்டு வந்து குடுத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சுட்டேன்ல. இந்த சீலை என் முகத்துல இருந்து எடுத்துருங்கன்னு சொல்ல, நீ எப்படி நடந்துக்கிறன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சீலை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அப்படியே ஹீரோ வெளியில போயிட்டு, டெஸ்ட்ல என்னுடைய ரேங்கை எஃப்னு சொல்லிட்டாங்க. என்னால இத நம்பவே முடியல. இது வெறும் டெம்பரவரி ரேங்க் தான். நெக்ஸ்ட் வீக் நான் திரும்ப வந்து என்னுடைய ரேங்கை மெஷர் பண்ணுவேன். பதிலுக்கு இயான்வாவும் ஹீரோ கிட்ட, நீங்க செகண்ட் டெஸ்ட்க்கு ஒரு டஞ்சனுக்குள்ள போகணும். நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம். அந்த டவரை கிளைம் பண்ணி போயிட்டே இருங்க. நான் உங்களை சீக்கிரமா காண்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போக, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பவரை மெஷர் பண்ணி எந்த ரேங்க்னு கிளாசிஃபைட் பண்றாங்க. இதுல யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க செகண்ட் டெஸ்ட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி போனவங்க டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணாலே போதும். இதுல அவ்வளவா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லங்கிறதுனால எல்லாருமே காப்ளின் இருக்க அந்த டஞ்சனுக்குள்ள தான் போயிட்டு வருவாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூயின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போக போறேன். ஈவன் தோ டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம் ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆயிருந்தாலும் இப்போ அது ரியாலிட்டியில வந்திருக்கு. ஆனா இப்பவுமே அந்த இடத்த யாருமே கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள போக, ஹே மிஸ்டர் ஜெனியுக் சீக்கிரம் அந்த லக்கேஜை மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையில இருக்க பெப்சி கேனை தூக்கி அவன் மேல எரிய இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. அடுத்த வர சாப்டரை பாக்குறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.